கங்கை கொண்டோம், கடாரம் வென்றோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமா? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. பலர் கணக்கில் கூடிய நீங்க எல்லாரும் போயிருக்கல, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒருத்தமே நீங்க திரும்பி இந்த பதாகை பூனையும் எலியும் நாயும் நரியும் குறுக்க கூடாது. எவன் வந்தாலும் ஒரே ஆட்டிதான், குறுக்க வராத போயிடு. என் இலக்குக்கு இணைய எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எனக்கு எதிரிதான். பார்த்திபன் அவர்கள் இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, எத்தனை இதுல ஒரு கையெழுத்து, போட்டாச்சு போட்டாச்சு, எத்தனை போட்டாச்சு. இது மாதிரி ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு எத்தனை போட்டாச்சு போட்டாச்சு. அப்போ ஒரு முறை, ஒரே ஒரு முறை விவசாயி ஓடு ஓடு, இப்போ இல்லாட்டி எப்போ. இது விளம்பரம். எப்படி எழுதுவ? IPPO. இப்போ இப்போ சீமான் ஆட்சிக்கு வந்தா ஒரே அப்போ. பரதேசி கொண்ட பரதேசி பைய மகனே, ஒன்னு ஆங்கிலத்தில் எழுதினால் ஆங்கிலத்தில் எழுத அந்த மொழியை பெருமைப்படுத்து, தமிழில் எழுதினால் என் தாய்மொழி தமிழிலே எழுது. என் தாய்மொழியை வாழவை இல்ல தூக்கி போட்டு உரை மிதி சங்க அழுத்தப்படுவேன். சும்மா பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க நினைச்சிருக்கேன். நீ என்ன அப்படிதான் நினைச்ச? எல்லாமே அப்படிதான் நினைச்சிருக்கான். சும்மா மிரட்டினாங்க, கைதுல காட்டினாங்க, அப்படியே ஜெயில போட்டுருவாங்க. டேய், ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான்டா, ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். இப்ப நான் வந்து இருங்க இப்ப நான் வந்து எந்த தவறும் செய்யலைங்க. பாதி பேர் என் சொந்தக்காரன் போலீஸ், என் சொந்தக்காரன் பூரா வக்கீல். வேலை யாரு கொடுப்பா? ஏதாவது குற்றச்செயல நாங்கள் ஈடுபட வேண்டியது இருக்குங்க. அந்த குற்றச்செயல் கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது இல்ல. மக்களின் நலனுக்காக, எதிர்கால பாதுகாப்பாக, வாழ்வுக்காக, எங்கள் வளத்தை பாதுகாக்க, நிலத்தை பாதுகாக்க, என் மலையை, காட்டை, நீரை பாதுகாக்க, என் மொழியை மீட்க நான் களத்திலே போராடும் போது சிறை என்றால் ஒரு திருடனை, ஒரு அயோக்கியனை, ஒரு கொள்ளைக்காரனை சிறை சிதைக்கும். ஆனால் புரட்சியாளனை, போராட்டிய போராட்டக்காரனை எப்போதும் சிறை செதுக்கும். அப்படி செதுக்கப்பட்டு வெளியில வந்த ஒரு போராட்டக்காரன் நான் சிறையப்பட்டவன. அப்படி சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த சின்ன பயந்துருவான். எங்க அண்ணன் திருச்சி சிவாதான் சொல்லுவாரு, நீ என்ன டெம்பர்மெண்டோட போனியோ அதே டெம்பர்மெண்டோட வந்தாயிடா, திருப்பி என்ன டெம்பர்மெண்டோட போனியோ அதே டெம்பர்மெண்டோட போனாயிடா, திருப்பி என்னதுல வந்தியோ அதே வந்தாயிடா. போட்டவர் பயந்துட்டாரா? ஏட்டா கற்பழி பரப்புல உள்ளவரே கை கட்டியா? நான் எதுக்குடா பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? என்ன கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், முடிச்சவத்து மொளை மாதிரி தனம் செய்யறவன், அடுத்தவன் சொத்தை திருடி களவாடுறவன், ஊழல் செய்யறவன், ஊராஞ்சொத்தை ஆக்கிரமிக்கிறவன், இந்த பையனே பயப்படாம வச்சிருக்கா. நான் நல்ல நான் எதுக்கு பயப்படணும்? தம்பி, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? நீ கேட்டுக்கிட்டே இரு தம்பி. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதற்காகவாவது மலர வேண்டும் நாம் தமிழராட்சி. சும்மா வந்து மொழி நான் ஏதோ மொழின்னு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா உனக்கு அதிகாரம் வந்தோடனே நீ சமஸ்கிருதம் படிங்கிறீல்ல, உனக்கு அதிகாரம் வந்தோடனே எல்லாரும் ஹிந்தி படிங்கிறீல்ல. ஹிந்தி நான் படிக்கிறேன் எதுக்கு? வட இந்தியாவில் வந்து சோன் பப்படி சொட்டு வைக்கவா? அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வந்து சோன் பப்படி சொட்டு ஊத்தி மேச தொடச்சுக்கிட்டு பூரா பேர் இங்க வந்து காடி கராக பான்பராக இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கிட்டு இருக்குல்ல. 1.5 கோடி பேர் என் ஊர் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல ஏறிட்டே இருக்கு. எவ்வளியே வந்தார்களோ அவ்வளியே திரும்பி சென்றார்கள். வரலாறு எழுதப்படும். எப்படி? நாம் தமிழர் ஆட்சி மலரும் போது ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். நான் ஒரு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். நான் வந்து உட்கார்ந்துட்டேன், என் மீனவனை நீ தொட்டரா பார்ப்போம். பயப்படுறவனுக்கு தான் தம்பி இதெல்லாம். ஆளுநர் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டாரு, ரொம்ப சேட்டை பண்றாரு. ஒரு 2-3 வருஷம் ஒரு வந்துடுறேன். முடிஞ்சா இதே ஆளுநரை போடு.
எல்லா பாதுகாப்பு வீரர்கள் வீட்டுக்கு வந்துடுது. பூட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, போடுறா பூட்டி சாவி எடுத்துக்கூட, மின் தொடர்பை துண்டிடா, தண்ணீர் தொடர்பை துண்டிடா, போடுறா இருட்டுல. அங்க போடுறாரு டெல்லிக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட மக்களின் ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஓசிச்சு வருதுங்கிற இந்த பயல்களோட அதிகாரம். என் நிலத்தின் வாழ்கிற என் மக்களின் நலன் கருதி, எதிர்கால நல்வாழ்வு கருதி நாங்கள் போடுகிற சட்டங்கள் திட்டங்களுக்கு கையெழுத்து போடலைன்னா அந்த புடிங்க எங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கேன். மண்ணின் மக்கள் குடியிருக்க வீடு இல்லாம தெருவில் கிடக்கிற இவனுக்கு எதுக்கு 150 ஏக்கர்ல பேலஸ் ராஜ்பவன். ஆட்டம் காட்ட ஆள் இல்ல, கரப்ஷன், கமிஷன் எல்லாம். திருட்டு போய் திருடனை கலாரிய பத்திர பயப்படுவான்ல, ஐயோ ஐயோ அவன் பெரிய திருட்டு போய கேட்கிறானே. சிம்ஹன், உங்க இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு? முதல்ல உனக்கு நாலேஜ் இருக்கா? இங்கிலீஷ் நாட் நாலேஜ், இட்ஸ் அ லாங்குவேஜ். அது ஒரு மொழி, அறிவல்ல. முதல்ல அதை தெரியாம நீ என்ன கேள்விப்படாது, புரியுதா? ஆங்கிலம் வந்து ஒரு மொழி, அவ்வளவுதான். அவசியப்படும் போது கற்றுக்கொள்ளலாம். இந்திய ராணுவத்தில் பணி செய்தார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறார் என் தம்பி பூமி, அவரோடு சில பாதுகாப்பு படை வீரர்கள், முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அழகாக ஹிந்தி பேசுவார்கள், இந்திக்காரர்கள் அளவுக்கு பேசுவார்கள். தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கொண்டு ராணுவத்துக்கு போனார்களா, அங்க போய் கற்றுக்கொண்டார்களா? சேர்ந்துட்டான், கத்துக்கிட்டான். தேவைப்படுது கற்றுக்கொள்ளலாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அதிகபட்சம் 2 மாதங்கள், ரொம்ப அதிகமா போனால் 6 மாதங்கள். 6 மாதத்தில் 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச சோழர்கள் வாங்க எங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு. 6 மாசத்துல ஆங்கிலத்தை அழகா பேசலாம். அன்னை தமிழை தாய்மொழியை பேச முடியாதா? பேச முடியாத, பேசக்கூடாதா? ஒரு கேள்வி நீ உனக்குள்ளே கேட்டு பாறேன். என் தாய்மொழியை நாம் பேசாம வேற எவனா பேசுவான்? நாம் பேசல, வேறவே பேசணும். பெருமிதம் திமிரோடு பேசணும். என் தாய்மொழியை பேசணும். உலகத்தின் முதன் மொழியின் மகன் நான். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மகன் நான். என் தாய்மொழி அழிய விட மாட்டேன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. இது நம்முடைய புரட்சி பாவலன் நமக்கு முன்வைத்த முழக்கம். இப்படி இருக்கு பாருங்க. கண்ணு முன்னாடி உன் மொழி அழிஞ்சு சிதைஞ்சிருச்சு. நீ ஒரு தங்கிலீஷ் பேசுகிற ஒரு இனமாயிட்ட. இப்ப நீங்க தமிழர்கள் அல்ல, தமிங்கிலர்கள். இது தமிழ்நாடு அல்ல, தமிங்கில நாடு. இப்ப இந்த கடத்தருவுகளை எல்லாம் பாரு. இந்த பாரு, GRN டயபெட்டிக் சென்டர், ராஜேஸ்வரி மருந்து கடை, மெடிக்கல்ஸ், அதுல மெடிக்கல்ஸ் போட்டு கீழே மருந்து கடை. இங்க கணேஷ், ஸ்ரீ கணேஷ் பைனான்ஸ் நகை அடகு கடை ஏதோ தமிழ் எழுதிட்டாரு. இந்த பினான்ஸ் நிதியகம், வங்கி, வைப்பகம் தமிழ் இருக்கு. நம்ம தாத்தா மனவை முஸ்தபா அவர்கள் பல லட்சக்கணக்கான கலைச்சொற்கள், உயிர் சொற்களை வகுத்து மருத்துவம், அறிவியல், பொறியியல் எல்லாத்துக்கும் வச்சுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் கவனிச்சுக்கிறோம். இன்னும் இருக்கு. என் தம்பி செம்மல், அவனும் மருத்துவராக தான் இருக்கான். அவன்கிட்ட இருந்தா நம்மகிட்ட வந்துருவோம். இந்த திமுக அரசு படக்கணும் அங்கே அரசுடமே வாங்கி வச்சுக்கிடுச்சு, பயன்படுத்திடுவானு. நீ அரசு கிட்ட தானே இருக்கு, அந்த அரசு ஒரு நாள் என்கிட்ட வரும்ல. எல்லாத்துக்கும் சொற்கள் வச்சிருக்கிறாரு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். ஏன் இது தமிழ்நாடு. என் நிலத்திற்கு நுழையும் போது என் தாய்மொழி. எம்ஜிஆர் ஒரு சட்டம் போட்டிருக்கார். விளம்பர பலகையிலே, வணிக நிறுவனங்களே 2/3 பங்கு தமிழில், ஒரு மொழி, ஒரு விழுக்காடு பொது மொழியில் ஆங்கிலத்தில் தொடர்புகள் எழுதிச்சுக்கலாம். நீ அரேபிய நாடுகளுக்கு போ, ஐரோப்பிய நாடுகளுக்கு போ, தவிர்க்க இயலாத பொதுத்தலங்கள், மருத்துவமனை, பயணகம், வானூர்தி நிலையம், இது போன்ற இடங்களில் சிறிதாக ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருப்பார்கள். பயணம் போனவர்களுக்கு தெரியும். இல்லைன்னா அண்ணன் போக முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, நீ போய் பாரு. அண்ணன் சொன்னேங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வா.
அவன் தாய்மொழியில் இருக்கும். இது தவிர்க்கவே முடியாது. இந்த இடத்துல பொது இடம், அப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் எழுதியிருப்பான், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதியிருப்பான். ஆனா நீ பெருசா எழுதிட்டு போனா போதுன்னு அரசு சிற்றுந்து ஓட்டுது. சுமால் பஸ் 2 பக்கம் இவ்வளவு பெருசுக்கு, பின்னாடி சிற்றுந்து. ஏதோ வெள்ளக்காரன்ட்ட போனா போது கொஞ்சம் பேர் தமிழை வாழ்றான், அதனால எழுதி வைப்போம்ட்டு. இது அப்படியே திருப்பி இங்க மாறணும். சிற்றுந்து பெருசா, சுமால் பஸ் சின்னதா. எப்படி மாறும்? இது ஆட்சிக்கு வந்தா, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா மாறிடும். எப்படி சீமான் தமிழ் தெருவில் தமிழ் கொண்டு வருவ? சட்டம், எம்ஜிஆர் போட்ட சட்டத்தை மறுபடி புதுப்பிப்பேன். புதுப்பிச்சு கருணாநிதி மாதிரி ஏமாற்ற மாட்டேன், ஜெயலலிதா மாதிரி கைவிட்டு போக மாட்டேன், செயல்படுத்துவேன். ஏன்? நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன். அந்த சீட்டிங் பாஸ்டர்ட் மாதிரி கிடையாது. வாடாங்க வாடா, அதுக்கு ஒரு தமிழ் மீட்சி படை ஒன்று வச்சிருப்பேன். சொல்லி சொல்லி பார்ப்பான். தமிழ் மீட்சி படை கேட்கல, கடையை உடை, தட்ஸ் ஆல். அங்க எழுது, தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? எழுது, மாத்தி எழுது விளம்பர பலகையில். இல்ல ரொம்ப பேசுறான், அதேதான். மின்சாரத்தை துண்டி, தண்ணீர் போறதை நிறுத்து, கடையை போட்டு முத்திரை வச்சுட்டு வந்துடு. எழுதுனா வந்து கும்பிட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டு கொடுத்தான்னா திறந்து விடு. இந்த ஆட்டத்தில் வேற எங்கேயா வச்சுக்கணும். அப்ப தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ், ஸ்ட்ரீட் தெரு, அவென்யூ நிழற்சாலை, எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு, பிளாட்ஸ் அடுக்ககம். இப்ப எல்லாம் பிளாட்ஸ் இருக்கு, செக்டர் இருக்கு, எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, காலனி இருக்கு, குடியிருப்பு இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்ட்ரீட் இருக்கு, தெரு இல்ல. வருது தெரு, வருது நிழற்சாலை, வருது எக்ஸ்டென்ஷன் இல்ல, விரிவு பிரிவு அடுக்ககம் குடியிருப்பு வருது. எப்ப வருது? நாம் தமிழர் ஆட்சி மலரும் போது வருது. அடுத்த நொடியிலிருந்து வருது. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதும் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி எங்கள் புரட்சி பாவலன் இறந்து பல ஆண்டுகள். அதன் பிறகு பிறந்து வந்தான் பேரன், நிறைவேற்றிட்டு தான் போவான். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் முகிழ்த்தவர், தென்னன் பாண்டிய குமன் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திரையெல்லாம் திசையெல்லாம் பரந்துலகை ஆழ்ந்தவர். இன்னரும் தமிழ் இன்னரும் யாழிசை யாப்பித்தாய் தமிழிசை யாத்தவர், தென்னன் இந்திய நாவலம் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இதுல முடியலப்பா, இதுலயும் பாட்டு முடியல கீழே. ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் இல்லை இல்லை, இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர். இவர்கள் அடிமை இல்லை. திசையெல்லாம் ஆனந்துலகை ஆண்டவர், அடிமை இல்லை. தாத்தா நாங்கள் அடிமை இல்லை, உரிமை பெற்ற தமிழ் தேசியத்தின் மக்கள் குடிகள் என்று மீள எழ இருக்கிற வாய்ப்பு நாம் தமிழர் ஆட்சி மலர்கிற போதுதான் அது நிறைவேறும். அவன் வருந்தி பாடினான் நமது தாத்தாக்கள். நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் திருந்தியதை திருத்தி வரலாற்றை திருப்பி எழுதுறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் எம் இனத்தின் வரலாற்றை எழுதி வைத்து விட்டுத்தான், வரலாற்றில் வழிச்சுவடுகளை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு போட்டு வைத்து விட்டுத்தான் போவோம். சும்மா போக மாட்டான். என் தம்பி துறை காட்டால எங்கடா நமக்கு சிலை, அங்கடா நமக்கு சிலை. ஒரே ராத்திரியில எல்லா சிலையும் குட்டிச்சாக்கில் கட்டி எங்க தூக்கி போட்டேன்னு நான் போடல. பாட்டே நீ திருமண திசையெல்லாம் தமிழ் பேரின அடையாளங்கள். சென்னையில் தேஸ்முக் சாலைன்னு வச்சுருக்காங்க, தமிழகத்துக்கு தலைநகரில். யாருக்காவது தெரியுமாடா தேஸ்முக்னா யாருன்னு? எந்த தெருவில் நின்று முக்குனான்னு தெரியல. என்னவோ ஒன்று, வாவுசிக்கு தெரு, சுப்பராயனுக்கு தெரு, பன்னீர்செல்வத்துக்கு தெரு. ஆனால் கே நகர், கருணாநிதிக்கு நகரு, எம்ஜிஆருக்கு நகரு,
ஜெயலலிதாவுக்கு நகரு, அந்த நகருக்குள்ள எங்களுக்கு ஒரு தெரு. நாங்க என்ன பண்றோம், நீ இங்கிட்டு நகரு. எங்களுக்கு தம்பி ஏன்னா எதுக்குமே பயப்பட மாட்டானா? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. எந்த வீரனும் கண்ணீரை எந்த மாட்டான். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அது கண்ணீர் எந்த மாட்டான். எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சமா. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நாடு அப்படின்னு பாடியிருக்கலாம்ல, நல்லாட்சி என்று பாடியிருக்கலாம்ல, ஆட்சின்னு பாடியிருக்கலாம். நாடு ஆட்சி. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையில் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயு. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. எது இந்த திராவிட நரிகள்? இதுல கூடுதல் பெரிய தொல்லையா இருக்கு. அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலைவாளினை எழடா மிக கொடியோர் செயலறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். நீ உன் அதிகாரத்தை நிறுவதற்கு உனக்கு இடையூறா இருக்க என்னடா பகவன் இருக்கா? கொலைவாளினை எழடா மிக கொடியோர் செயலறவே சொல்றான் பாருங்க. செந்தமிழ் நாட்டில் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். போர் தொடங்கிருச்சு. 24 இருந்து 26க்குள்ள அந்த போரை முற்றுப்பெற வைக்கணும். கடைசி கட்ட ஈழப்போர் 2008 2009 முடிவுக்கு வந்தது மாதிரி இந்த போர் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு முன்வைக்கிற அரசியல் முழக்கம். உங்களுக்கு மொழி இனமா, நீங்கள் சாதி மதமா? கோட்பாடு. நீங்கள் மொழி இனமாக நிற்கப் போகிறீர்களா, சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா? முதலில் தோன்றியது மொழியா சாதி மதமா? மொழி இனமா சாதி மதமா? முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அதற்கு பிறகு 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 ரொம்ப பிறகு வெறும் 3000 ஆண்டுகள் 3000 இயர்ஸ். அப்போதான் இந்த சாதி மத கோட்பாடுகள். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, இந்த சனாதன கோட்பாடு ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நிலத்திற்குள் வந்ததுங்கிறது. 3000 இயர்ஸ். நான் 15 இயர்ஸ் ago 15 இயர்ஸ் 50,000 ஆண்டுக்கு முத்தவன். உங்கள் முன்னால் வைக்கப்படுகிற தமிழ் பிள்ளைகளுக்கு முன்னாடி மொழி இனமாக நிற்கப் போகிறீர்களா, சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா? நீங்கள் தமிழர்களா இல்லை திராவிடர்களா இந்தியர்களா? தமிழர்கள் என்றால் என்னோடு வாருங்கள், திராவிடர் இந்தியர் என்றால் எவனோடும் போங்கள். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அவ்வளவுதான். That's it. ஒண்ணும் கிடையாது. வந்தாவா வரலைன்னா போ. நான் இந்த இனத்தில் பிறந்துட்டேன். என் பிறவி கடன் இது. என் அண்ணன் அந்த இனத்துல பிறந்துட்டான். இந்த இனத்துல அவன் பிறவி கடனை செஞ்சுட்டான். தம்பி செய்ய துடிக்கிறேன். வந்தாவா வரலைன்னா போ. போராடினாலும் ஜாவ, போராடினாலும் ஜாவ. போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு. போராடி சாவம் வா. ஏற்கனவே செத்துட்ட, நீ பாதிக்கு மேல செத்துட்ட. நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நறுமல சோலையில் நரிபுக விடமாட்டோம். நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம். முரசம் கொட்டியாச்சே, போர் தொடங்கியாச்சு.
பயணம் தொடங்கி நான் பல நாட்கள் ஆச்சு. 2026 எண்ணி முடிச்சு வெற்றி என்கிற அந்த முழக்க சொல்ல கேட்ட பிறகுதான் இந்த பயணம் நிற்கும். வரவன் வா, வராதவன் போ. எப்பவும் மேல விலகி நின்று வேடிக்கைவர். குறுக்க மறுக்க ஓடாத. இன விடுதலை என்கிற பெரும் பசி, லட்சியை பசி கொண்டு வெறிகோடு வாய்கிற புலிகளுக்கு முன்பே பூனையும் எலியும் நாயும் நரியும் குறுக்க ஓடாது. எவன் வந்தாலும் ஒரே அடிதான். குறுக்க வராத போயிடு. என் இலக்குக்கு இணைய எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எனக்கு எதிரிதான். அதுல மாமன் மச்சி அண்ணன் தம்பிலாம் எந்த பக்கம்? சீன பெருந்தேசத்தின் புரட்சியாளன் மாசெத்துங் பெரும்பயணம் போகிற போது பல பேர் இறந்து போகிறார்கள். உயிரற்றவர்கள் உடலை தூக்கி சுமப்பது சிரமம். அங்கங்கே தோண்டி புதைச்சு கொண்டு போகிறார்கள். வீரர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்று மாசேத்துங் சொல்லுகிறார். இறந்தவர் போக, இருப்பவர் முன்னேறுக. பிரபாகரனின் தம்பி சீமான் சொல்கிறேன், சென்றவர் போக, நின்றவர் போராடுக. இங்க எவரை நம்பி நாம் தமிழர் கட்சி இல்ல. நான் குட்டையில குளத்துல தூண்டில் வீசல, வலை வீசல. கடல்ல, பெருங்கடல்ல தமிழ் தேசிய இனம் என்ற பெரு இனத்தில் நான் இந்த இயக்கத்தை கட்டி போயிட்டு இருக்கேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன். கண்ணதாசன் காதல் உலகத்தின் கடைசி பெண்ணையடா காதலிச்சிட்ட, அதை கைவிட்டான் அழுதுகிட்டு இருக்க. போடா, நான் என்ன கடைசி தமிழனை நம்பியா கட்சி வச்சிருக்கேன்? கட்சி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. 8ஆம் படிக்கும்போது ஒருத்தன் பார்த்தேங்கிறான். அவன் இன்னைக்கு வந்து வழக்குக்கு எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு போயிறான். இல்லையா வகப்ப அண்ணே, நான் எனக்கு 8ஆவது படிக்கும்போது என்னை வாழ்த்துனீங்கன்னு நான் எனக்கு உங்களோட படம் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னு எங்கள் ஐயா பாப்பா அம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னு அவர்கிட்ட வேலை செய்கிறேன். நம்ம கட்சியில் தான் வளர்க்குறீங்க சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு. பெரும் பொறுப்பும் கடமையும் கைகளை பெற்று. இப்போ குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? இல்லை. தண்ணி குடிக்கிற, அது தண்ணியா? இல்லை, சத்தியமா இல்லை, உண்மையிலே இல்லை. தண்ணியில மினரல் இருக்கும். அது மனித உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. இப்ப இருக்கிற தண்ணி, குடுவையில் வைக்கிற தண்ணி தாகத்தை தீர்க்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அது இருக்காது. ஏன் இருக்காது? அதை சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல மினரல்ங்கிறது இருக்குல்ல, அந்த மினரலை கொண்டு விட்டுத்தான் மினரல் வாட்டர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இளம் வயதிலே முட்டி வலி மூட்டு வலி வர காரணம் இந்த மினரல் இல்லாததுதான். தண்ணீரால் கிடைக்கக்கூடிய சத்து இல்லாததான். குடிக்க தூய தண்ணீர் இல்லை, தண்ணீர் நஞ்சாயிடுச்சு. ஏன் 3 வயசு பிள்ளைக்கு புற்று வருது? ஏன் இதுவரை இல்லாத எல்லாருக்கும் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு மார்பு புற்றுநோய்? புற்றுநோய்ங்கிறது பெரும் எண்ணிக்கையில் பெருகுது. உன் உணவு நஞ்சாயிடுச்சு. நீ உண்கிற உணவு ஏன் நஞ்சானது? மரபணு மாற்றிட்டான். 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க போனீங்கன்னா 10 கத்திரிக்காய் இருக்கிற இடத்துல ஒரே கத்திரிக்காய் 1 கிலோ. அந்த கத்தரி விதை எடுத்து அதுக்குள்ள மரபணுவை மாற்றி மொக்கையா பிதுக்கிட்டான். மிளகாய் இவ்வளவு தண்டி தானே பார்த்த? இந்தண்டி மிளகாய் பச்சி போடும்போது பாரு, கடையில் மிளகாய் பச்சி இவ்வளவு பெருசா சொரக்காய் மாதிரி வச்சு அறுத்துட்டு இருப்பான். சொரக்காய்ங்கிறது இப்படி கழுத்து சின்னது, அப்புறம் இடுப்பு பெருசு இப்படி இருக்கும். இப்போ 17 கல்லாம் இறக்கும்போது இது கழுத்தில் போட்டு இது குடுவையாக வச்சு நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்தினது இருக்கு. இன்னைக்கு சொரக்காய் அப்படி கிடையாது, நீட்டமாக அம்மி கொலை மாதிரி இருக்கும். ஏன்னா மரபணு சேஞ்சு, மரபணு மாற்றம். புடலங்காய் இப்படி தொங்கும். இப்போ குட்டையா அந்த இவ்வளவு பெருசா அடிக்க வச்சிருக்கான். புடலை தான், காய் கிடையாது அது. நாங்கள் நீளமாக பந்தல்ல புடலங்காய் வரும்போது இங்கே ஒரு கல்லை கட்டி விடுவோம். அவர் தர வரைக்கும் பெருசாக போவார். இப்போலாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் மரபணு மாற்றிச்சு. தக்காளி முன்பு கீழே போட்டால் வெடிக்கும், இப்போ கீழே போட்டால் குதிக்கும். தக்காளியின் விதைக்குள்ள தவளையின் கொழுப்பை உள்ள தெளித்திட்டான். ஆப்பிள்னா 2 நாள் 3 நாள் கெட்டுரும், 6 மாதம்னாலும் இருக்கும். ஏன்னா மேலே வேக்சின் தடவி மெழுக தடவி கொடுத்துட்டான். இப்போ இதை உணவா நீ உண்ணுகிட்டே வரும்போது உன்னுடைய மரபணுவை மாற்ற வேண்டியதில்லை. நீரும் உணவும் உள்ள போய் மரபணுவை மாற்றிடுது. மரபணுவை மாற்றுறதுனால குழந்தை பிறக்கிற திறன் குறைஞ்சிருது. அன்னைக்கு 2 குழந்தைக்கு மேலே குழந்தை பிற ஆற்றலை அதிகமாக வச்சுருந்தா 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு. ஐயா 2க்கு மேலே வேணாம், நாம் இருவர் நமக்கு இருவர், இப்படி ஒரு முக்கோணம் போட்டிருந்தான். வீடு எழுதி வச்சிருப்பான், மாநகராட்சி கட்டணங்கள் எழுதியிருப்பான்.
அதுக்கப்புறம் பேருந்துலாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் வந்துருச்சுல்ல. அன்னைக்கு குழந்தைய ரொம்ப பெற்றாதிய, ஏன்னா பாப்புலேஷன் ப்ரொடக்ஷன் ரெண்டும் சம விகிதத்தில் முன்னேறணும். உற்பத்தியும் மக்கள் தொகையும் சம விகிதத்தில் போகணும். மால்த்த சொல்றான்ல, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மக்கள் தொகை 2 × 2 × 2 × அந்த பெருக்கல் வேகத்தில் முன்னேறுது. உற்பத்தி ப்ரொடக்ஷன் 2 × 2 × 2 × முன்னேறுது. அப்ப மக்கள் தொகையின் பெருக்கத்தை விட உற்பத்தி குறைகிறதுனால பற்றாக்குறை வருது, ஸ்கார்சிட்டி வருதுன்றான் மால்தஸ். அவன் ஒரு பொருளாதார மேதை. மால்தஸ்னா யாருன்னு நினைக்கிறத, அவன் ஒரு பொருளாதார மேதை அதை சொல்றான். அதனால இவன் பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டாந்தான். இப்போ இந்த தெருவில் அப்படியே பண்ணினா, ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை, செயற்கை கருத்திருப்பு மையங்கள். ஏன் மரபணு மாறிடுச்சு ராஜா, ஒன்னும் செய்ய முடியாது. நீ இதெல்லாம் எப்படி மாத்துறது? ஒண்ணு நீங்க வேணா ஒரு ஓட்டு இந்த ஆளுக்கு போட்டு, அந்த ஆளு போட்டு நீ போயிட்டே இரு. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாமேதை மார்க்ஸ் தலைகீழா மாத்திடுவேன். அதனால என்ன சொல்றேன், கோடி கனவு கொண்டுள்ளேன், ஓடி வாருங்கள் கூடி நிறைவேற்றுவோம் கூப்பிடுறது காரணம் அதுதான். இந்த இனத்தில் பிறந்தவனுக்கு ஒருத்தனுக்கு தாங்க கனவு இருந்தது, விஷன், த லாங் விஷன். அது என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரனுக்கு தான். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவு கொண்டவன் அவன்தான். அதனால இப்ப நம்ம என்னென்ன செய்யணும் பாருங்க, நம்முடைய கோட்பாடை பாருங்க. நீரின்றி அமையாது உலகு. முதல்ல நீர்வள பெருக்கம், இது நீர் மேலாண்மை. போர்க்கால நடவடிக்கையிலும் நீர்நிலைகளை பூரா சரி பண்றேன். ஏற்கனவே மக்கள் குடியிருக்கலாம ஆக்கிரமிச்சிட்டா தொல்லை பண்ணல, புதுசா ஆக்கிரமிச்சிட்டா வெளியில் இல்லவன் உள்ள போயிடறான். முதல்ல சொல்லிடுவேன், இனிமேல் நீர்நிலைகளை தொட்டா கொண்டுவிட்டேன், அந்த இடத்த விட்டு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பேன், தூர்வாரி பராமரிப்பேன் எல்லாத்தையும். அந்த நீர்நிலைக்கு, ஏரிக்கு, குளத்துக்கு தண்ணி, அந்த குளத்திலே விழுகிற தண்ணியில் அது நிறையாது, ஏரியிலே விழுகிற மழை துளியில நிறையாது. இங்கிருந்து அங்கிருந்து ஓடி வருகிற நீர் போய் அங்கே சேரணும். அப்ப நீர்த்தாரைகளை புதிதாக உருவாக்குவேன். அந்த நீர்த்தாரைகளை ஆரம்பிச்சா பிச்சு புருவேன். தண்ணீரை சேமிப்பேன், இரும்பு வேலி போடுவேன், அங்க துணை காவல் நிலையம் போடுவேன். எந்த சேட்டையும் பண்ண முடியாது, அங்கே தண்ணி அப்படியே இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆறுகளை பாதுகாப்பேன். ஆறுலாம் செத்துருச்சு. ஒருவேளை நான் உயிர்ப்பிக்கலாம்னு நினை வரும்போது எங்கிருந்து ஆறு வந்தது? அருவியிலிருந்து. இப்ப அருவிதான் ஆறாச்சு. இப்ப மண்ணள்ளி தின்னோன்னா ஆறு செத்துருச்சு. இந்த மண்ணு முடிஞ்சிட்டோன்னா எம் சாண்ட், மலை மணலுக்கு போயிட்டான், மலையவே மணலா போயிட்டான். பத்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டி தவம் இருக்கிறாரு. அவர் என்ன வர வேண்டும்னு கேட்கிறாரு. நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே சாம்பலாகி போயிடணும்ன்ற, அப்படி தந்தேன்றார். பத்மாசுரன் என்ன பண்ணிடுறான், நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பார்க்கணும், உன் தலையில கை வச்சு பார்த்துக்கிறேன்ட்டான். வரம் தந்தவன் கையிலே தலையிலே கை வைக்கிறது. இது மாதிரி அருவிய தந்தவன் தலை இருக்குல்ல, அதிலே கை வைக்கிறது. அதான் எம் சாண்டு. நீ எப்படி பாப்ப? நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? மலை, பூமி தாயின் முளை, தாயின் முளை மார்பில் இருந்து பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, இப்படி கருதுவான். அருவி, இது ஆறு, நீர், வாழ்க்கை, இப்படி யோசிப்பான். மலை, கல்குவாரி, எம் சாண்ட், காசு, பணம், துட்டு, வெட்டு. நாம் தமிழர் வந்தவன இவனை பிடிச்சு கட்டு, கைய கால வெட்டு. புரியுதா உங்களுக்கு? கங்கை கொண்டோம், கடாரம் வென்றோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமா? உனக்கு புரியுதா? ஒண்ணும் கிடையாது.
அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பாரு. இப்ப விடு, தாத்தாக்களை விடு, அவனை விடு. தாத்தா காலத்துல இந்த பேரை இருந்தாலும் அந்த அரசியல தான் பேசியிருப்பேன். இப்ப எனக்கு இந்த அரசியல் கையளிக்கப்பட்டுருச்சு. ஆனா அது எந்த சமரசமும் என் வாழ்நாள்ல கிடையாது. இப்ப இப்ப பல்லாயிரக்கணக்கில் குடியிருக்கீங்களா, நீங்க எல்லாரும் போயிருங்களேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒருத்தமே நீங்க திரும்பி இந்த பதாகை பார்த்து பேசிட்டு மீட்டும் மீட்டும் ஐடியா. ஏன்னா எங்க தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறான், காலம் அறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் நிறுத்தாது, அது கூடையை போட்டு கவத்தி போட்டாலும் கணக்காய் கூண்டான்ட்டான். நீ வா, வராம போ, ஆனால் என் பிறவி கடன் நான் போராடி செய்வது. நீ எழுந்திருக்காம போ, ஆனால் நான் கூவிடுவேன். எந்திரிக்கிறது ஓ விருப்பம், எந்திரிக்க பார்த்து கிடக்கிறது ஓ விருப்பம். அப்ப எங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு? என் தாய்மொழி மீட்சியில் இருந்து நான் தொடங்க வேண்டியிருக்கு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தன் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் முன்வைத்த முழக்கம், வென்றாக வேண்டும் தமிழ், அவர் வைத்த முழக்கம் தான். பேரன் பின்னாடி அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். நான் சரி தம்பி. அண்ணல் அம்பேத்கர், அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழி நடக்கிற பேரன் பின்னாடி, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நான் ஒட்டிட்டேன் பின்னாடி. எப்படி பாரு, அடுத்தடியை நான் சேர்த்துட்டேன். பல்லவி அவர் போட்டார், சரண நான் எழுதிட்டேன். உனக்கு விளங்குதா? அதுதான் இது. ஏன்னா இங்க பாரு, 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. ஹோசிமின் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது அண்ணல் அம்பேத்கர். இது ரெண்டையும் உள்வாங்கி ஒருத்தன் கிட்ட கிளம்புறான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இதுவரைக்கும் கோட்பாடு. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. எங்காது புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பல்லவியில எங்கால் சரண எழுதிட்டான். அந்த உயர்ந்த கோட்பாடு கொண்டவன். தமிழ் மீட்சியுறணும், தமிழர் எழுச்சியுறணும், தமிழ் வாழ வேண்டும். அதற்கு மான தமிழ் மகன் ஒருவன் ஆள வேண்டும். அதற்கு நான் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். இதான் கோட்பாடு. என்ன இந்த காலத்துல வந்து தமிழ் தமிழ் பேசிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்னு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? நாய் நரிக்கலாம் தான் சோறு கிடைக்குது, அது இங்கிலீஷ் படிச்சுட்டா சோறு திங்குது. நீ இப்படியே பேசிக்கிட்டு உனக்குள்ள ஒரு உறுதி வேணும். தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் என் உயிர். அந்த உணர்வு உனக்கு வரணும். தமிழ் என் அடையாளம். முன்னாடி நிக்கிற சீமான் என்ன சாதி சொல்லு, என்ன மதம் சொல்லு, ஆனால் என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி உலகிற்கு அடையாளப்படுத்துகிறது நான் தமிழன் என்று. இதுதான் என் அடையாளம். ஒரு குழப்பீரர். அப்ப மொழியை அழியவிட்ட இனங்கள் வாழாது. கடுகளவு மொழியை பாதுகாத்த இனங்கள் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. சிரித்து போனாலும் மலைகளை உயர்ந்துடும் மொழியை பாதுகாத்த இனங்கள். அது ரொம்ப முக்கியம். அதுல என்ன, நீ யாரு? நீ இப்ப யாரு? நீ தமிழ் அல்ல, நீ தமிழன். நீ ஒரு தங்கிலீஷ்காரன். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த 1500 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு, பிறகு 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், பிறகு துளு, இப்படி பிரிஞ்சு சிதைந்து போனாய். ஒரு தேசிய இனம் உன் கண்ணு முன்னாடி அழிந்து போனது. இப்போது நீ அழிந்து போய்விட்டாய். 90 விழுக்காடு நீ தங்கிலீஷ்காரன். உன் தெருவில் தமிழ் இல்லை, அது தமிங்கிலம். அப்போ மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆயிருது. அப்ப மலையை பாதுகாக்கணும். இப்ப காடுகளை வெட்டி அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, நம்ம நட்டு வச்சு வளர்த்துடலாம். மக்கள் இயக்கம் மாதிரி 10 ஆண்டு பசுமை திட்டம்னு ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து மரம் நடுவது வளர்ப்பது அரசு பணியாக்கி பிள்ளைகளை நட வைக்கலாம். மாணவர்கள்ட்ட சொல்லி இது வேலைக்கு பணியமர்த்தலாம். இதில் பலாயிரம் பேரை. ஆனால் மாணவ பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண், கூடுதல் ஊக்க மதிப்பெண் போடுறாங்கல்ல 10, அந்த 10 மரக்கண்டை நட்டு வந்துருச்சுன்னா என் பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு 10 மதிப்பெண்ணை கூட போடுறான். 100 மரக்கண்டை நட்டுச்சா தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுறான். சிறந்த குடிமகன் விருதப்பட்டான வேலையில் முன்னுரிமை கொடுறான். அப்படி ஊக்கப்படுத்தி மக்கள் இயக்கமா 10 ஆண்டுல என் நிலத்தை பச்சை போர்வையால போத்திடுவேன். அது முடியும்.
நீரை உறிஞ்சி விற்கிறான். நோ கின்லே, நோ அக்கஃபனா, நோ மினரல், ஸ்டாப் இட், பேன், தடை. நானே விநியோகம் பண்ணிக்கிறேன். ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாரு. ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலங்களில் நமக்கு தண்ணி கிடைக்கல. தண்ணீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகளுக்கு மட்டும் தண்ணீர் எங்கிருந்து வருது? நமக்கு கிடைக்காத தண்ணீர் முதலாளிக்கு எப்படி வருது? தண்ணீர் இல்லை. ஏன் தண்ணீர் இல்லை? தண்ணீர் மானுட தேவை இல்லை, தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தண்ணீர் சந்தை பொருள் இல்லை, தண்ணீர் உயிர் தேவை பொருள். அது விற்பனைக்கு இல்லை. கல்வி மருத்துவம் விற்பனைக்கு இல்லை. ஆனால் வித்துட்டான். இப்போ நான் அவனோடு போட்டி போட தயாரில்லை, அவனை போய் தொந்தரவு பண்ண தயாரில்லை. ஏன்? வச்சிருக்க போறான், நமக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் மாமா சின்ன இருக்கான், இருந்துட்டு போ. ஆனால் நீயா நானான்னு மோதுவோம். எப்படி மோதுவ? ஒரு தனிப்பெரும் முதலாளி ஆகச் சிறந்த கல்வியை, ஆக தரம் உயர்ந்த மருத்துவத்தை கொடுத்து விடுவான் என்றால் 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமை மிக்க ஒரு அரசாங்கத்தால் ஆகச் சிறந்த கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்க முடியாதா? தனியார் முதலாளிகளுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சண்டை. நீ கொடுக்கிற கல்வி சிறப்பா இருக்கா, இல்ல நான் கொடுக்கிற மருத்துவம் சிறப்பா இருக்கா? வா. தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிற உரிமையாளனே அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்கிற நிலையை நான் உருவாக்கல. நான் பிரபாகரன் பிள்ளைடா, பார்த்தே. எல்லா நாடுகளிலிருந்தும் மாணவ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் வந்து கல்வி இருக்கிற நிலையை நான் உருவாக்குவேன். கல்வி தரத்தை உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியாவை முந்தி கொண்டு போவேன். ஏன்? எனக்கு கனவு இருக்குது. என் நாடு, என் நிலம், என் மக்கள். என் நாடு என் மக்கள்கிட்ட நான் நடக்கிறவன் இல்ல, நடத்துறவன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கு தான் இங்க எவனும் போட்டி இல்லை. எவனும் கிடையாது. சோலோ ஹீரோ. அப்படியே நின்னுக்குறேன். நீங்க 10 பேரையும் ஒத்தாலு குறி வைக்கிறீங்க, நான் ஒத்தாலும் உங்க 10 பேருக்கு குறி வைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? நீங்க என்னை அடிக்கத்தான் கூட்டம் கூட்டுறீங்க, நான் ஒரு ஆளா தான் நிற்பேன். ஒருபோதும் கிடையாது ராஜா. தலைகளா மாத்தி விட்டுருவேன் உங்க அண்ணன். இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நாம் தமிழர் ஆட்சி மலரணும், மாநில உரிமை பெறணும். கேரளா மருத்துவ கழிவு குப்பையை இங்க கொட்டுது, மலையை வெட்டி அங்க கொண்டு போகுது. கேட்டான் பாருங்க, அதை நான் தான் கேட்டேன். அவன் மண்ணில் மலை இருக்கு, ஏன் வெட்டல? வெட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், நமக்கு அரை நூற்றாண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான். அப்ப தகப்பன் இல்லாத வீடு தட்டுக்கட்டு நிற்கும், தலைவன் இல்லாத நாடு அதுபோல தட்டுக்கட்டு நிற்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் தட்டு தடுமாறி ஒரு வார்த்தை தவறி ஆங்கிலம் பேசிவிட்டால் தண்டம் கட்டணும், முட்டிக்கால் போடணும், அம்மா அப்பாவை கூட்டி வரணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு இழுத்து பூட்டி பூட்டு போடுவதற்காகவாது நாம் தமிழர் ஆட்சி அவசியம் வர வேண்டியது. செத்துப்போன சமஸ்கிருத மொழியை உயிர்ப்பிக்க சமஸ்கிருதம் படி. 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை எல்லோரும் படி. 50,000 ஆண்டுகளுக்கு முட்ட எங்கள் தாய்மொழி தமிழை என் தாய் நிலத்திலே படிக்க முடியவில்லை என்ற அவமானம் எவ்வளவு கொடுமையானது என்பதை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். உன் தாய் அழகானவள், உன் தாய் மதிப்புமிக்கவள், பெருமைக்குரியவள் என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை உண்டு, தகுதி உண்டு. ஆனால் என் தாய் அழகற்றவள், இழிவானவள், மதிக்கத்தக்கவள் என்று சொல்வதற்கு உலகில் எவனுக்கும் உரிமையும் தகுதியும் இல்லை. உலகத்தில் பல மொழிகள் என் தாய்மொழி போட்ட பிச்சை. உலகத்தில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகிலே அவரவர் தாய்மொழியில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற அரிய வாய்ப்பு
கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செஞ்சிருக்கான். என் பாட்டியின் மொழி என்பதில் எனக்கு பெருமை. காந்தி அவர்களும் லியோ டால்ஸ்டாய் அவர்களும் நண்பர்கள். மிக புகழ்பெற்ற எழுத்தாளன் டால்ஸ்டாய். காந்தி அவர்கள் நண்பர்கள். கடித பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதுகிற கடிதங்களில் ஒரு திடீர் மாறுதல், பரிவு, கருணை, இரக்கம், அன்பு இதெல்லாம் அதிகமாக அந்த கடிதங்களில் பரவி கிடக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகள், எழுத்துகள் நனைந்திருக்கிறது. காந்தி திருப்பி, என்ன டால்ஸ்டாய் நிறைய மாறுதல், அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த சொற்கள் எல்லாம் நிறைய பரவி கிடக்கிறதே அப்படின்னு. அதற்கு ஒன்றும் காரணம் இல்லை காந்தி. திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன், அதுல இருந்து எனக்குள்ள ஒரு பெரும் மாறுதல் வந்துட்டதுங்கிறான். அப்படி அந்த நூல் எங்க இருக்குது? உன் நாட்டுல தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல திருவள்ளுவன் எழுதியிருக்காண்டா. காந்தி அதை ஆங்கில பதிப்பில் படித்துட்டு கடைசியா சொல்றாரு, இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அது காரணம், இந்த திருக்குறள் எழுதப்பட்ட அந்த தாய் மொழியிலேயே ஒரு முறை நான் அதை படிக்க வேண்டும். நீ இந்த முறை திருக்குறள் எழுதப்பட்ட தாய்மொழி உங்க எழுத இருக்கு, நான் படிச்சிருக்கியா அப்படிங்கிறதான் கேள்வி. உலகத்தின் ஆகப்பெரிய வேதம், ஆகப்பெரிய மறை, மானுட குலத்திற்கு எவரும் மறுக்க முடியாத வேதம். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எக்காலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேதம் உண்டென்றால் அது வள்ளுவ நாயனார் திருவள்ளுவ நாயனார் தந்தருடைய திருக்குறள் தான். ஆல்பர்ட் ஸ்வீசர் மருத்துவம், பொறியியல், இலக்கியம் இது மூன்றிலும் முனைவர் பட்டம் பெற்ற பெரிய மேதையவன். அவன் பிரான்ஸ் நாட்டின் காடுகளில் வேலை செய்யலாம், பழங்குடி மக்களுக்கு தொண்டு செய்யலாம்னு போறான். அவனை ஒற்றன் என்று கருதி சிறைப்படுத்திடுறாங்க. அவன் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம். அப்ப நண்பரிடத்திலே புத்தகங்கள் வாங்கி கொண்டு தான் சிறைக்குள்ளே. அவன் கொண்டு வந்த புத்தகத்தில் ஒரு புத்தகம் கிடைச்சிருந்தா, அவனுக்கு புத்தகத்தில் ஒரு புத்தகம் இருக்கு, அது திருக்குறள். அது திருக்குறளை படிச்சிடறான். படிச்சுட்டு அவன் எழுதுறான், 3 துறைகளில் பட்டம் பெற்றவன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி மானுட வாழ்க்கைக்கு நன்னறியை போதித்த ஒரு நூலை நான் இதுவரை படித்ததே இல்லைங்கிறான். ஆல்பர்ட் ஸ்வீசர் படிக்காத பேப்பில்ல, நம்மளே படிக்கலைங்கிறதான் பிரச்சனை. இங்கே எங்களுடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் அவர்கள், தமிழனுக்கு திருக்குறள் தாண்டா வேதமாக இருந்திருக்கணும், அதன்படி நடந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த இனமாக தமிழ் இனம் வந்திருக்கும். நான் புதிதா கொள்கைகளை வகுத்துக் கொள்ளவில்லை என் அன்பு உடன் பிறந்தார்களே. கொள்கை, கோட்பாடு, நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் ஒன்னும் பேசாத. என்னடா உங்க கொள்கை? குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பெற்ற தாய் குழந்தையின் பசி எறிந்து எப்படி பசிக்கும், எந்தெந்த நேரத்தில் பசிக்கும் என்று குறிப்பறிந்து பாலூட்டி உணவூட்டி, எந்தெந்த நேரத்தில் பிள்ளைக்கு உறக்க வரும் என்று தாளாட்டி உறங்க வைப்பாலோ அப்படி பெற்ற குழந்தைக்கு தாய் பார்த்து பார்த்து எப்படி சேவை செய்வாளோ அப்படி தன் தேசத்தின் குடிகளுக்கு சேவை செய்கிற மன்னனை உலகம் போற்றி தொழும். இதாண்டா அந்த மறையின் பொருள். அப்படிப்பட்ட ஆட்சியை வள்ளுவ பெருமகனாரின் வழி நின்று நாம் தவன் பிள்ளைகள், அவன் பேர பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடத்து செயல்படுத்தும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
இறைவன் என்றால் அரசன் என்றும் பொருள். தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, உடன் பிறந்தார்களே தெய்வங்கள் தான். தெய்வம் எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுது? ஏன் அவர் தெய்வ திருமகன்? ஏன் காமராஜர் கல்வி கண்டிருந்த தெய்வம்? ஏன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன், அவன் எழுத்தறிவித்தான் இறைவன், அவ்வளவுதான். இப்ப எங்க தலைவரை நாங்க எப்படி பாக்குறோம்? இருந்தால் அவன் எங்கள் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன், இவ்வளவுதான் எங்க கோட்பாடு. எங்களுக்கு தெய்வம் எப்படி வருது? எப்படி வருது? அவர் நல்லவர், அது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ரொம்ப நல்லவர், கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சிறந்தவர், ஆக சிறந்தவர், இதெல்லாம் அவனுக்கு போதலை. அப்ப என்ன சொல்றது? தெய்வம் அப்பா, அவன் தெய்வம். இப்படிதான் தமிழர்களுக்கு தெய்வம் உருவாகுது. ஊருக்குள்ள திருட்டு பயலுக்கு வருகிறான், ஆடு மாடுகளை களவு செய்து போகிறான், பொண்ணு பிள்ளைகள் காதல் கழுத்தில் இருக்கிற நகைகளை பறித்து கொண்டு போகிறான். அப்ப ஊர் எல்லையில் காவல் காக்க குடிக்கு ஒருவன் வேல்கம்போடு நிக்கணும், அருவாளோட நிக்கணும், அரிக்கன் விளக்கோட நிக்கணும், அப்படி தீப்பந்தங்களோடு நிக்கணும். அந்த காலத்தில் அப்படி நிக்கிற போது ஊர் எல்லையிலே திருடர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து போரிட்டு எல்லையிலே மாண்டான். அவன்தான் எல்லை காத்த ஐயனார். அவனை ஊர் எல்லையில் காலையில் வரும்போது எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி விட்டு செத்து கிடந்தான். சனம் முழுக்க கும்பிட்டது. அன்னையிலிருந்து ஊர் எல்லையில் வைத்து கும்பிடுறோம். இதாண்டா குலதெய்வம் உருவாகிறது. இதுதான் வரலாறு, தெய்வத்தின் வரலாறு. இப்படிதான் வருது. தெய்வம் தான் இருக்கு, கடவுள் தமிழனுக்கு கிடையாது, இறைவன் இருக்கான். அதுதான் காரணம் சொல்லிட்டேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை, தூங்காமை, கல்வி, இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு எல்லாம் சொல்லிட்டார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். நுட்பமாக்கவனி, மணிநீர், மண், மலை, அணி, நிழற்காடு, இது நாளும் உடையதுதான் அரண் ஒரு நாட்டிற்கு. இது நாளும் ஒன்றை இருக்கான்னு வச்சுக்க. நீரும் கிடையாது, மண்ணும் கிடையாது, மலையும் கிடையாது, காடும் கிடையாது. அப்ப இது நாடா சுடுகாடா என்பதை பார்த்துக்க. எல்லாத்தையும் பகுத்து வகுத்து நமது முன்னவர்கள் தந்து விட்டார்கள். வழி நடத்தி செல்வதற்கு போதும் பிரச்சனைக்கு இங்க ஆள் இல்ல. சுத்தம் சுகம் தரும் எல்லா சுவற்றிலும் எழுதி கிடக்கிறத உடன் பிறந்தார்களே, இறங்கி கூட்டுபவன் இவன், அவன்தான் இவன், அவன்தான் நீ, அவன்தான் நான், அவன்தான் நாம் தமிழர். இந்த இனத்தில் பிறந்ததிலேயே தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு தேசம் வேணும் என்ற கனவு கண்ட ஒரே மகன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவனுடைய பாட்டன், என்னுடைய பாட்டன், உன்னுடைய பாட்டன், அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவன் அன்பு மகன் அரசேந்திரனுக்கு இந்த கனவு இருந்திருந்தால் உலகில் பாதி நாடு தமிழர் நாடு. அவன் பொழுதுபோக்குக்கு போரிட்டு போயிட்டான். மக்கள் இந்திய நிலப்பரப்பு அடிமைக்கிட்டு கிடக்கும் போது எங்களுடைய பெருமை மிக்க மதிப்பு மிக்க தாத்தாக்கள் செய்த எங்களுக்கு செய்த துரோகம். தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜரும் செய்த துரோகம். முகமது அலி ஜின்னா அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த நிலப்பரப்பில் விடுதலைக்காக போராடும் போது இவர்கள் RSS பிஜேபியில் இருந்த ஒருத்தன் ஒரு போராட்டம் போராடல. ஆனால் முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள். 1946 வர வேண்டிய விடுதலை 47 வரை தள்ளியதற்கு காரணம் ஜின்னா. லார்டு மவுண்ட் பேட்டன் பிறகுகிட்ட போகும்போது ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணுங்க, பாகிஸ்தான் செப்பரேட் ஸ்டேட், பிறகுதான் மத்ததுன்ட்டான். ஒரு ஆண்டு அந்த பிரச்சனை ஓடுது. எங்க தாத்தங்க 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? சின்ன எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான், யோசிச்சிருக்கணும்ல. அதே மாதிரி சின்ன என்ன யோசிக்கிறாரு, ஆங்கிலேயன் ஆட்சி காலத்திலேயே இஸ்லாமிய மக்களை அடிக்கிறான், ஒழிக்கிறான். ஒருவேளை சுதந்திரம் இவனிடத்தில் போனால் இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இங்க வாழ்வது சாத்தியம் இல்லை. அவனுக்கு மூளையில் பொறி தட்டிச்சு. அது காந்தி என்ன பண்ணிக்கிறாரு, 2-3 பொதுக்கூட்டத்தில் சின்ன அப்படி வச்சுக்கிட்டு
இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா உட்கார்ந்துருக்காருன்ட்டு அப்படி பார்க்குறாரு. நம்ம என்ன சிறுபான்மை மக்கள் எல்லாரையும் மாதிரி தானே நம்ம நாட்டின் விடுதலைக்கு போராடுறோம். இந்த சிறுபான்மைன்னு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறான் இந்த பரதேசி பை. எதுக்கு பண்ணுறான்? அதில் வரை யோசிச்சுடுறாரு. சரி, இவனோட நீ சேர்ந்து வாழ முடியாது, டைவர்ஸ் தான். அந்த முடிவுக்கு வந்து நோ செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான். அவனோட நீங்க பேச முடியாது. பெரிய ஸ்காலரு, உயர்ந்த ஒல்லியான உருவம், ஆள்தான் நோஞ்சா மாதிரி இருப்பான், பெரிய வீரன். பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்து விட்டுத்தான் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க முடிந்தது. எங்க தாத்தங்க 2 பேரும் செஞ்ச என்ன ஏமாற்றான். ஒருத்தன் பெருங்கொடுமையான காந்தி பக்தன், நேரு பக்தன், ஒருத்தர் சுபாஷ் சந்திர பக்தர் பக்தன். இதுல இந்தியா அவர் நேஷன் இப்படியே இருந்து சின்ன கேட்கும் போது என் தாத்தங்க 2 பேரும் தமிழ்நாடு என்று கேட்டிருந்தால் லார்டு மவுண்ட் பேட்டன் ஒன்னும் பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு நான் போறேன். இந்தியா ஒன்னா இருந்தானே மண்ணா இருந்தா உனக்கு தமிழ்நாடு வந்தா, உனக்கு கேரளா வந்தா, உனக்கு ஆந்திரா வந்து பிரிச்சு கழித்து போட்டு போயிட்டே இருந்துப்பான். எங்க ஆளுக இந்தியா நம்ம நாடு இப்படி பேசி விட்டுவிட்டு பேரங்களை பூரா அங்கே பேர் கத்திரி கிடக்கும் நெஞ்சு தெரியும் வெளிக்க. எல்டிடி இருந்து சீமானுக்கு கோடி கோடியா பணம், லட்சமா பணம். எனக்குலாம் ஒருத்தன் சொல்றான் 1500 கோடி கொடுத்து விட்டாராம்ல. எண்ணி கொடுக்கும்போது எட்டி பார்த்த மாதிரியே பேசுவான். ஏன்டா ஒரு பாடத்தை கொடுத்து விடலடா பயந்துக்கிட்டு கோடி கோடியா காசம். என் அண்ணன் கொட்டி கொடுத்தானடா, கோடிகள் இல்லடா, அவன் சுமந்து வந்த கொள்கைகளை அவன் அள்ளி கொடுத்தான். லட்சங்களை அல்ல, அவன் சுமந்து நின்ற லட்சியங்களை. அவன் தம்பி எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொட்டி கொட்டி கொடுக்கிறேன் கொள்கைகளை, அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் லட்சியங்களை. என்னடா பெரிய லட்சம்? என்ன பெரிய லட்சம்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தான் எங்களுக்கு. தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையே மண்ணாகும். அது கவனத்தில் வச்சுக்கணும். இப்ப நீ நம் பிள்ளைகள் வாழ்வதற்கு பாதுகாப்பான பூமியாக இதை மாற்றணும். தூய காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க கல்விக்கேற்ற வேலை, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. வேளாண்மை விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறுகிற காலம், அந்த நிலையை மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? வேளாண்மை அரசு பணியாக மாற்றணும். கவர்மெண்ட் வேலை. வேளாண்மை தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல். அப்ப வேளாண்மை செய்வது இழிவல்ல. அரசு வேளாண்மை செஞ்சிருது. அரசு சாராயம் விற்கும் போது அரசு சாப்பாடு போடுகிற வேளாண்மை செய்யக்கூடாதா? செய்யுது. சீமானே செய்யறான். முதலமைச்சர் எங்கங்க அந்த பண்ணைக்கு போயிட்டு வரேன்னு போனாரு. அங்க போய் சவள காலையோட என்னடா சாப்பிட்டியடா காலையில, என்னடா போடா 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 டே அவனை காத்திக்கிற கொடுறா. மனிதரோட பேசுவதோடு மாடோட பேசுவது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவன் எவனும் நம்ம பேச்சு கேட்க மாட்டான், அவன் சொன்னவன்னு கேட்பான். கேட்பான். ஆடு மாடுகளை வளர்ப்பேன், அரசு பணியை அறிவிப்பேன். அவமானமா நினைக்கிறவன் போ, இல்லாத வருமானம் வெகுமானம் நினைக்கிறவன் என்னோட வா, வேலை தர்றேன். காலையில் உப்புமா கிடையாது, உயர்ந்த உணவு என் பிள்ளைக்கு. என் பிள்ளை எதுக்கடா வீட்டிலே சாப்பிட்டு வந்துருக்கேன், நானே வேளாண்மை செய்வேனே. மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடின்னு கடையை திறந்துடுவேன். நாடெங்கிலும் சமவிலை. கோயம்புத்தூர் கிலோ 10 ரூபாங்க, மதுரையிலையும் கிலோ 10 ரூபாங்க தக்காளி, ராமநாதபுரத்துலையும் கிலோ 10. ஏன் நானே வேளாண்மை செய்ய வைப்பனே. உன் வாழ்விடத்திலே அரசு வேலை கொடுத்துருவேன். போடுவேன் 5000 ஏக்கரில் கரும்பு, 3000 ஏக்கரில் தக்காளி, 4000 ஏக்கரில் வாழை, வாழையிலிருந்து வாழைப்பழம், வாழை இலையிலிருந்து வாழை, அந்த நாரில் இருந்து சேலை, பையி, வாழை மட்டையிலிருந்து சாப்பாடு தட்டு. எத்தனை தொழிற்சாலை போடுறேன்னு பாரு நீ. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என் நிலம் கெடாமல், காற்று கெடாமல், நீர் கெடாமல், சூழியலுக்கு எந்த இடையூறும் இல்லாத தொழிற்சாலை. எண்ணற்ற பேருக்கு, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி கொடுப்ப? ஒரே ஒரு தடவை என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் விட்டு ஒரு ட்ரைலர் பாரு. ஒரு 5 ஆண்டு போட்டு பாரு. 5 ஆண்டு கொடுத்துட்டீல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி
அந்த வெற்றி கொடி கட்டில் ஐயா பார்த்திபன் அவர்கள் இதில் ஒரு கையெழுத்து. இதில் ஒரு கையெழுத்து. இதில் ஒரு கையெழுத்து. எத்தனை? இதில் ஒரு கையெழுத்து. போட்டாச்சு எத்தனை போட்டாச்சு. அது மாதிரி ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு எத்தனை போட்டாச்சு. அப்போ ஒரே ஒரு முறை விவசாயி ஓடு பசிக்குது இல்ல, சோறு திங்கிரி இல்ல, நன்றியோட நினைச்சு பாருந்தால நினைச்சு பாரு. தென்னை மரம் வச்சிருக்கியா? தென்னை மரம் சார்ந்த தொழிற்சாலை. பனைமரம் வச்சிருக்கியா? திருச்செந்தூர்ல பனைமரம் சார்ந்த தொழிற்சாலை. கருப்பட்டி ஒரு கிலோ கருப்பட்டி 350 ரூபா. இந்தியாவுக்குள்ள. அமெரிக்காவில் எத்தனை ஆயிரம் தெரியுமா உனக்கு? டேய், மீன் குழம்பு வைக்கிற மண்சட்டி இருக்குடா, 13,500 ரூபா. எனக்கு எல்லா நாட்டிலையும் ஆள் இருக்கு. இந்திய ராவில், இந்திய உளவு படையில், சிபிஐயில், இந்திய ராணுவத்துக்குள்ள, தமிழ்நாட்டின் காவல்துறையில், எல்லா இடத்துலையும் எனக்கு ஆள் இருக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. எந்த நாட்டு வானூர்தி நிலையத்தினாலும் என்னை கட்டிப்பிடிச்சு படம் எடுக்க ஆள் இருக்கு அண்ணே. அதனாலதான் அவன் என்னை இன்டர்நேஷனல் டெரர் பீஸ்னு கருதி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பாஸ்போர்ட் கோ. ஓகே ஒரு நாள் நீயே கூப்பிட்டு கொடுப்ப வச்சு நீ என்னை நாடு கடத்தணுங்கிற நிலைமை அவனுக்கு வரும். அப்போ பாஸ்போர்ட் கடை சீட்டில் கடத்த முடியாது. அது அப்போ அதனால நமக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டுருச்சு. அதனால என் அன்பு பிள்ளைகள், என் ஆருயிர் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், தமிழ் பெருங்குடியின மக்கள், மறக்காமல் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அந்த அரசியலுக்கு துணை நில்லுங்கள். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமதாட்சி அதை சொல்லும். நாம் தமிழன்.